கும்ப ராசிக்காரங்களுக்கும் சரி, கும்ப லக்னக்காரங்களுக்கும் சரி, இப்போ நடக்கிற குரு பயிற்சி May 14th 2025 குரு பயிற்சி நடக்குது இல்லையா? ரிஷபம்ல இருந்து குரு மிதுனம் வராரு. இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி கும்பம் பொறுத்த வரைக்கும் என்ன போயிட்டு இருக்கு? 7.5 சனி. 7.5 சனியோட 3ஆம் பாகம் கும்பம்க்கு போயிட்டு இருக்கு இல்லையா? ஆனா சனி வந்து கும்பம் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெரி ப்ராக்ரெசிவ் பீப்புள், அட்வான்ஸ்டா திங்க் பண்றாங்க. ஒரு விஷயம் வந்து டேபுவா ஊர் உலகம்லாம் இதெல்லாம் எப்படி இருக்குமா, இதெல்லாம் எப்படி இப்போ பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா கூட இவங்க வந்து இதுல என்ன இருக்கு, எல்லாருமே மாடர்னா ஆயிட்டு இருக்காங்க, இதுல என்ன இருக்கு, நம்ம புது புது விஷயம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்றவங்க தான் கும்பராசிக்காரங்க. அப்போ குரு நான் சொன்ன முனிவர் காலத்துல இருந்தவர் மாதிரி தான் குரு இருப்பாரு. அப்போ ரிலேட் ஆகுமானா ரிலேட் ஆகாது. ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் என்ன இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 வருஷம் இருக்கு இல்லையா, குருவோட ஃபுல் சைக்கிள் வந்து 12 வருஷம். அதுல மெயினா பாத்தீங்கன்னா அந்த ஒரு வருஷம் மட்டும்தான் எப்போ 5ஆம் இடத்துல வராரோ அப்பதான் வந்து அந்த ரைஸ் ஆஃப் லவ் ஃபேக்டர் அப்படின்றது ரைஸ் பண்ணாது. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூர்வ ஜென்மத்துல வந்து they would have been in a relationship, பார்ட்னர்ஸா இருந்திருப்பாங்க, கணவன் மனைவியா இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க லைஃப் வந்து ஃபுல்ஃபில்டா வாழாம மிஸ் பண்ணிருப்பாங்க அவங்கள. இந்த டைம் குரு 5ஆம் இடம்னு வரும்போது என்ன ஆகும்னா, நீங்க அந்த மாதிரி ஆட்களை மீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ ரெமடிஸ்னு வரும்போது உங்க 5ஆம் இடம்னு வரும்போது 5ஆம் வீடு ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்ப ராசிக்காரங்களுக்கும் சரி, கும்ப லக்னக்காரங்களுக்கும் சரி, இப்போ நடக்கிற குரு பயிற்சி May 14th 2025 குரு பயிற்சி நடக்குது இல்லையா? ரிஷபம்ல இருந்து குரு மிதுனம் வராரு. இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி கும்பம் பொறுத்த வரைக்கும் என்ன போயிட்டு இருக்கு? 7.5 சனி. 7.5 சனியோட பட் இப்போ வந்து குரு பயிற்சி மூலமா என்னென்ன இவங்களுக்கு விஷயங்கள் நடக்க போகுது, அது நல்ல விஷயமா, என்னென்ன மாறுதல்கள் வரப்போகுது, என்னென்ன இந்த ஒரு வருடம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அண்ட் தென் இந்த வீடியோல வந்து நம்ம வெறும் ஆஸ்ட்ராலஜி முறைப்படி மட்டும் பார்க்க போறது இல்லைங்க, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி முறைப்படியும் சேர்ந்து தான் பார்ப்போம். ஸோ இப்போ கும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்பம் பொறுத்த வரைக்கும் they are very progressive minded. இந்த 7.5 சனி எங்களை எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் நாங்கள் விடாமுயற்சியோட உழைப்பு போடுறதுனா நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். எங்கள் வாழ்க்கையில நாங்கள் என்ன பண்றதுன்னு அந்த ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச்சும் நாங்கள் பார்த்து பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி, குருன்னு வரும்போது இப்போ குரு அவங்களுக்கு எங்கே வர்றாருன்னா, குரு 5ஆம் இடம் வர்றாரு. அப்போ 5ஆம் இடம் ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குரு அவங்களோட லக்னத்தையும் பார்ப்பாரு. அதாவது சந்திரனா இருந்தா, நீங்க கும்பராசியா இருந்தா உங்க ராசியை பாக்குறாரு, நீங்க கும்ப லக்னமா இருந்தா உங்க லக்னத்தை பாக்குறாரு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். நம்ம லக்னத்தை குரு பார்க்கும்போது நம்மளோட பர்சனாலிட்டியில நமக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் குறைப்பாரு அப்படின்றது அர்த்தம். சுத்தி இருக்கிற விஷயத்திலையும் பிரச்சனைகள் குறைப்பாருன்றது அர்த்தம். அதே மாதிரி குரு வந்து 9ஆம் வீடையும் பாக்குறாரு, அது வந்து லக்குக்கான ஹவுஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு வருடம் வந்து இவ்வளோ நாளா எனக்கு கம்மியா இருந்த லக்கு, இவ்வளோ நாளா 7 சனினால எட்டி பார்க்காத லக்கு எல்லாமே வந்து இப்போ கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியான அர்த்தமும் குருவோட 9ஆம் பார்வையில இருக்கு. அதாவது 9ஆம் இடத்தை பார்க்கும்போது. அண்ட் இதெல்லாம் தாண்டி குரு இன்னொரு ஸ்பெஷல் பிளேஸை பார்க்குறாரு. என்னதுன்னா 11ஆம் இடம் பார்க்குறாரு. அப்போ 11ஆம் இடம்னு வரும்போது அது என்னதுன்னா உங்களோட டிசையர்ஸ். நான் ரொம்ப நாளா எனக்கு இது நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேங்க, அதை என்னால் அச்சீவே பண்ண முடியல, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஏர்னிங் நான் மேக் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு சேலரி வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்லை இந்த விஷயத்த வாங்கணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் ஜாபே வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி it can be anything. எந்த ஒரு டிசைரா இருந்தாலும் அந்த டிசைர் என்னப்பா, உனக்கு என்ன, இதுதானே நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி குரு பார்த்து பண்ணி வைப்பாரு. ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வெறும் ஆஸ்ட்ராலஜி முறைப்படி மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி முறைப்படி நம்ம பார்க்கலாம். பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஏன் வந்து லைஃப்ல ஒவ்வொரு விஷயம் மாறி மாறி வருது, ஒரே நாள்ல ஒரே டைம்ல பிறந்தவங்களுக்கு கூட ஏன் எல்லா விஷயமும் மாறி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்மளோட மைண்ட் செட், நம்ம எந்த மாதிரி நம்மளோட சோல் அடாப்ட் பண்ணிக்குது, நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சு நம்ம அடாப்ட் பண்ணி நடந்துக்கிறோமா, இல்லை நம்ம மாற மாட்டோம், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் இப்படிதான் இருப்போம், ஸ்டப்பனா இருக்குமா, இந்த விஷயம் எல்லாமே நம்ம பர்சனாலிட்டி பேஸ்டா மாற்றங்கள் நம்ம லைஃப்ல கொண்டு வரோம். நமக்கு பிரச்சனைன்னு ஒரு விஷயம் வருதுனால எதுக்கு வருது, உங்களை மாற்றத்துக்கு, ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள கொண்டு வரத்துக்கு. உங்ககிட்ட இருக்க அந்த நெகட்டிவான ஒரு சின்ன விஷயம் இருக்கலாம், அதை மாத்துறதுக்கே ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும். அப்போ ஒருத்தவங்க மாத்திருப்பாங்க,
இன்னொருத்தங்க மாறாம இருப்பாங்க. அப்ப மாறாம இருக்கவங்களுக்கு தானே திரும்ப அந்த பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வரும். மாத்துறவங்களுக்கு அந்த மாதிரி வராது. ஸோ அது என்னன்னு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம மாத்திட்டு போவோம் இல்லையா? நம்ம மாத்த மாட்டோம்னு யாரும் சொல்ல போறது இல்லை. பட் அது புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் அது உங்களோட செல்ஃப் ரியலைசேஷன்ல தான் வரும். அந்த செல்ஃப் ரியலைசேஷன் தான் உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டியோட எக்ஸ்ட்ரீமான நிலைமை. ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் கீழே போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்லைங்க எனக்கு மெடிடேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் அதை பத்தி ரொம்ப செக் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இன்டென்சிவா டீப் மெடிடேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கீழே லிங்க்ல போய் பார்க்கலாம். அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்கள் ராசி கற்கள் கிஃப்டா கொடுக்குறோங்க. 250K சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வரும்போது நெக்ஸ்ட் லிஸ்ட் நாங்கள் ஜென்ரேட் பண்ணுவோம். வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸ்ல உங்க இன்வால்மெண்ட்டை காட்டுங்க. நீங்க எதெல்லாம் ரெசனேட் ஆயிருக்கு சொல்லுங்க, இல்ல எதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க அதையுமே சொல்லுங்க. அதெல்லாம் இந்த கண்டென்ட்லாம் நாங்க இல்ல ப்ரொடியூஸ் பண்றோம். அப்ப அதுல குருன்னு வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு இஸ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் டீச்சர். குரு பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஒரு டீச்சர்னா, அந்த பழைய காலத்து மூவிஸ் எல்லாம் காட்டுவாங்க. ஒரு முனிவர் இருப்பாரு, அவர் குருகுலம் வச்சு நடத்திட்டு இருப்பாரு. அவர் நில்லுன்னு சொன்னா நிப்பாங்க, உட்காருன்னு சொன்னா உட்காருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர் குரு. ஸோ குரு உங்களுக்கு என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு 5ஆம் இடம் வராரு இல்லையா? ஸோ ஹில் ட்ரை டு எக்ஸ்பேண்ட் திங்ஸ் ஓவர் தட். ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷன் குரு உங்களுக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ குரு கும்ப ராசிக்கு எப்படி ஒத்து போவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கும்பம் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெரி ப்ராக்ரெசிவ் பீப்புள், அட்வான்ஸ்டா திங்க் பண்றவங்க. ஒரு விஷயம் டேபுவா ஊர் உலகம்லாம் இதெல்லாம் எப்படி இருக்குமா, இதெல்லாம் எப்படி இப்ப பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா கூட இவங்க இதுல என்ன இருக்கு, எல்லாருமே மாடர்னா ஆயிட்டு இருக்காங்க, இதுல என்ன இருக்கு, நம்ம புது புது விஷயம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்றவங்க தான் கும்பராசிக்காரங்க. அப்போ குரு நான் சொன்ன முனிவர் காலத்துல இருந்தவர் மாதிரி தான் குரு இருப்பாரு. அப்ப ரிலேட் ஆகுமானா ரிலேட் ஆகாது. ரெண்டு பேரும் கொஞ்சம் ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குரு ட்ரெடிஷ்னல், இவங்க பார்த்தீங்கன்னா வெரி மாடர்ன் தாட்ஸ் இருக்கவங்க, ப்ராக்ரெசிவா தாட்ஸ் இருக்கவங்களா இருப்பாங்க. அண்ட் குரு எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப பிரின்சிபல் ஓரியன்டா, நான் சொன்னா அதை தான் செய்யணும் அப்படின்னு நினைப்பாரு. பட் இவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. இவங்க இப்போ கும்பராசி பொறுத்த வரைக்கும் ஓகே இது நல்லா இருக்கா, சரி ஓகேங்க நான் அதை அடாப்ட் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ல ஸ்டிக் பண்றது குருவுக்கு இருக்க மாதிரி கும்பத்துக்கு அது அவ்வளோ வராது. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் இருக்கு. அதுவுமே இது எங்க இம்பாக்ட் பண்ணுதுன்னா 5ஆம் இடம் பேஸ் பண்ண விஷயங்கள். ஏன்னா குரு 5ஆம் இடத்துக்கு தான் வராரு இல்லையா? அப்போ உங்களோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் உங்களோட நடவடிக்கை, நீங்க உங்களோட மைண்டோட தாட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் ஸ்டபர்ன் ஆக ஆரம்பிக்கும். இவ்வளோ நாளா ஃபிளெக்சிபிளா தானே இருந்தான், இப்ப திடீர்னு என்ன நான் சொன்னதுதான் செய்யணும்னு சொல்றான் அப்படின்னு உங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் ஸ்டபர்னான தாட் ப்ராசஸ் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் நீங்க ஸ்டபர்னஸ் காட்ட ஆரம்பிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சொன்னா இது நடக்கணும், நான் எனக்கு என்ன வேணுமோ அதுதான் வேணும்ன்ற அந்த ஸ்டபர்னஸ் மேபி இவ்வளவு நாள கொஞ்சமா இருந்திருக்கலாம், இப்போ இன்னும் அதிகமா ஆகும். ஸோ அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்க பர்சனாலிட்டியில. சரி, இன்னுமே பாத்தீங்கன்னா ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்னா, நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு போயிடலாம் பர்சனாலிட்டி விஷயங்கள் தவிர. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு போன வருஷம் என்ன பண்ணியிருக்காருன்னா குரு 4ஆம் இடத்துல இருந்திருக்காரு. அப்போ 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போது உங்க வீட்டுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டை பார்த்துருப்பாங்க. லாஸ்ட் 1 இயர்ல நிறைய நடந்திருக்கும், கேதரிங்ஸ் நடந்திருக்கும் வீட்டில். ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு போறது ஜென்ரேட் பண்றது குரு பண்ணியிருப்பாரு. வீட்டுக்கு பேஸ்டான ஏதாவது பொருள் வாங்குறதோ இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரியான விஷயங்களோ பார்த்தீங்கன்னா அது கூட நீங்க ஏதாவது ட்ரை பண்ணி பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ இந்த வருஷம் 5ஆம் இடம்னு வரும்போது 5ஆம் இடமே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா 5ஆம் இடம் சொல்லும்போது நமக்கு ஞாபகம் வர்றது என்னதுன்னா குழந்தை தான். அப்போ குழந்தை பாக்கியம் வேணுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ப்ரொவைடட் யுவர் ஹாரோஸ்கோப் ஷுட் சப்போர்ட். ஆனால் அந்த சான்சஸ் குருவே இப்போ ஏற்படுத்தி கொடுப்பாரு. வேற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லைன்னா அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ குழந்தை வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5th house வரும்போது எஜுகேஷன். நான் ஒரு நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு இருக்கேன், ஒரு நல்ல யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணணும்னு இருக்கேன், இந்த வருஷம் தான் நான் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப நல்லபடியாக அமையறதுக்கும் குரு ஹெல்ப் பண்ணுவாரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நார்மலாக படிச்சுட்டு இருக்கேங்க, எனக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுமானா ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, இப்போதான் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பீங்க, முடிவெடுத்து நான் பண்ணுறேன்னு பண்ண ஆரம்பிப்பீங்க. இவ்வளோ நாளாக எல்லாரும் உங்களை சுற்றி குழப்பி விட்டுட்டு இருப்பாங்க. அந்த குழப்பங்கள்லாம் இப்போதான் உங்களுக்கு தெளிவாகி நீங்கள் ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு ஃபோக்கஸ் அண்ட்
கான்சென்ட்ரேட்டடா இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ல உங்க மைண்ட்ல இருப்பீங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது, இல்லை நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கேன்னா அதை நீங்க ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டைம் வந்து உங்களுக்கு புஷ் பண்ணும். ஓகே, நீ ட்ரை பண்ணணும். அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஃபைன், நீங்க வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணலாம். இட்ஸ் ஆல் வெரி குட் ஃபார் யூ. அது மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5ஆம் இடம்னு வரும்போது வேற என்னது, ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த ஒரு வருடம்ல ஜென்ரலாக 5ஆம் இடத்துல குரு யாருக்கு வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வாய்ப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் அவங்களுக்கு செட் ஆகாமல் இருக்காது. அகெயின் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் செட் ஆகிறதும் உங்கள் ஜாதகத்தில் அதுக்கான டைமிங் இருக்கு. பட் இந்த குரு வரதே அதை ப்ரொமோட் பண்ணோம். அண்ட் நீங்களே பார்க்கலாம், இல்லை ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரிலேஷன்ஷிப் செட் ஆயிருக்கு, அதில் கொஞ்சம் பிக்கல் புடுங்கல் இருக்குன்னா அது கொஞ்சம் சரியாருது. இல்லை நான் கன்ஃபர்மேஷன் தெரியாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த விஷயங்கள் கன்ஃபார்ம், அந்த ரிலேஷன்ஷிப்பே செட் ஆகுது. இதெல்லாமே வந்து இந்த ஒரு வருடம் நீங்க அமையறத பார்க்கலாம். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி லைக் நீங்களே வந்து சென்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, ஆமா சொன்னது நடக்குது அப்படின்றத நீங்க சென்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இப்பவே தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். தெரிஞ்சதுன்னா டூ கமெண்ட். ஓகேங்களா? சரி, இப்போ அதையும் தாண்டி இன்னொன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 5ஆம் இடம்னு வரும்போது உங்களோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இன்டெலிஜென்ஸ் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வேலை செய்யுது. குருன்னு வரும்போது மெர்க்குரி பேஸ் பண்ண, புதன் பேஸ் பண்ண இன்டெலிஜென்ஸ் வேற, குரு பேஸ் பண்ண இன்டெலிஜென்ஸ் வேற. புதன் பேஸ் பண்ண இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போதைக்கு ஒரு காரியத்தை நம்ம எப்படி பண்ணி முடிக்கிறது அதை தான் புதன் பார்க்கும். ஆனால் குரு பேஸ் பண்ண இன்டெலிஜென்ஸ் என்னன்னா அது வந்து விஸ்டம், அது வந்து ஒரு லாங் டேர்ம் நாலேஜ். நம்ம இப்போதைக்கு இது பண்ணா போதும்ன்றது குரு பார்க்காது. குரு என்ன பார்க்கணும்னா இப்பத்துல இருந்து 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு நான் பார்த்தா கூட இப்ப நான் பண்ணக்கூடிய விஷயம் நல்ல விஷயமா போகுமா, லாங் டேர்ம்க்கு அது நல்ல விஷயமா இருக்குமா, அதுதான் குரு பார்ப்பாரு. ஸோ குருவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் தென் நாலேஜ் ஆர் இன்டெலிஜென்ஸ், இட் இஸ் விஸ்டம். ஆனா புதன் நார்மலா புதன் பாத்தீங்கன்னா புதன் தான் இன்டெலிஜென்ஸ்க்கான அதிபதி. இப்போதைக்கு என்ன முடிக்கணும்னு பார்ப்பாரு. ஸோ நீங்க இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஏதாவது இதை முடிச்சா போதும் அப்படின்னு பாக்குறத விட்டுட்டு இந்த டைம் என்ன பண்ணுவீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு நான் எந்த பொசிஷன் போகணுமோ அதுக்கேற்ற படிப்பு எடுக்கிறேன், 10 வருஷம் கழிச்சு இல்ல 20 வருஷம் கழிச்சு நான் எந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கணுமோ அதுக்கேற்ற வேலையில போறேன், அந்த மாதிரி நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இட்ஸ் ஆல் யூனோ பாசிட்டிவ். சரி, இப்போ இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு ஒரு ஃபேக்டர், ஒரு கிரிட்டிக்கல் ஃபேக்டர்னே சொல்லலாம். அது என்னன்னா ராகு கும்பத்துக்கு வராரு. எப்போ வராருன்னா May 18 ராகு கேத்து பயிற்சி நடக்குது. அதுக்கு அடுத்த வீடியோ வரும், நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. ராகு கும்பத்துக்கு வராரு. அண்ட் கும்பத்துக்கு வந்து ராகு வரும்போது லக்னத்துக்கு ராகு வராருன்னா நீங்க செல்ஃப் டெவலப்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனா யாருக்கு ரொம்ப அந்த கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்கு உங்க சந்திரன் மேலேயே, கும்ப ராசியா இருக்கீங்க அப்படின்னா உங்க சந்திரன் மேலதான் ராகு வராரு. கும்ப ராசிக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய டைம் தாங்க. எப்பத்துல இருந்துன்னா May 18 இருந்து 1.5 வருஷம். பட் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு என்னன்னா குரு பார்வை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1 இயர் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்க 6 மந்த்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. ஸோ அப்ப வந்து உங்களோட மைண்ட்ல மென்டல் ப்ரெஷர், மென்டல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொஞ்சம் நல்லாவே நீங்க ஃபீல் பண்ணலாம். ஏற்கனவே சனி இப்போ போன சனி பயிற்சி இந்த பாஸ்ட் 2.5 இயர்ஸ் நீங்க அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, எப்படி இருக்கும்ன்றது தெரிஞ்சிருக்கும். இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா உங்க மைண்டை காம் பண்றது, ஆன்சைட்டி அண்ட் மென்டல் ஆன்சைட்டி அந்த மாதிரி விஷயங்கள் வராம நீங்க உங்களை பாத்துக்கிறது. அஃப்கோர்ஸ் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு மெடிடேஷன் கத்துக்கோங்க. அண்ட் மெடிடேட் பண்றது அண்ட் டீப்பர் ஸ்டேட் போகும்போது நீங்க அந்த மாதிரி இருக்கிற அந்த ப்ரெஷர்லாம் நீங்க வெளியில விட்டுடுவீங்க. மெடிடேஷன்ல மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் கேட்டீங்கன்னா இல்லைங்க, மைண்ட்ஃபுல்னஸ்லாம் மெடிடேஷனே இல்லை. இட்ஸ் நார்மல் பீங் மைண்ட்ஃபுல் அபவுட் யுவர் பாடி அண்ட் மைண்ட், அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். பட் மெடிடேஷன் வந்து எக்ஸ்ப்ளோரிங் டீப்பர் ஸ்டேட்ஸ் ஆஃப் மைண்ட். பேட்டா ஸ்டேட் தான் நம்ம நார்மலா இருக்க ஸ்டேட் இல்லையா, ஆல்ஃபா ஸ்டேட், தேட்டா ஸ்டேட், டெல்டா ஸ்டேட்னா அந்த டீப்பர் ஸ்டேட்ஸ் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றது, டீப்பர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் போறது தான் மெடிடேஷன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான மெடிடேஷன்ஸ் நீங்க பண்ணுங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை தட் டூ. ஓகேங்களா? கீழே லிங்க்ல கூட இருக்கும், அதுவும் உங்களுக்கு வேணும்னா பாருங்க. அண்ட் இந்த ராகு 1 இயர் 1 இயர் நீங்க எஸ்கேப் ஆகலாம். அடுத்த 6 மந்த்ஸ் வந்து நான் இன்னும் எலாபரேட்டா ராகு கேத்து வீடியோல சொல்றேன். இப்போ அதுல ஒரு விஷயம் என்னன்னா உங்க பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு புஷ் பண்ணிட்டே இருக்கும். அண்ட் உங்க கூட இருக்கவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மேக் பண்ணுவீங்க. அதை ஆல்ரெடி இப்பவே மேக் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. எனக்கு நான் என்ன தனியா விடுங்க, நான் நிம்மதியா இருக்கேன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்திருப்பீங்க. அது இங்க குரு இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதை இன்னும் வந்து அதை என்ஹான்ஸ் தான் பண்ணுவாரு. பிகாஸ் இன்னும் நீ ஒன்னும் டெவலப் பண்ணிக்கோ, நீ இன்னும் புஷ் பண்ணு, நீ அடுத்தது என்ன பண்றது பாரு.
நீ வந்து கூட இருக்கவங்களோட அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான புஷிங் உங்களை பண்ணிட்டு இருப்பாரு. சரி, இப்போ இதுல வந்து என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் மேல குருவோட பார்வைப்படும் போது இப்போதைக்கு நீங்க என்ன பண்ண ஆரம்பிப்பீங்கன்னா ரொம்ப செல்ஃப் கேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. நான் என் உடம்பே பார்த்துக்கலங்க, இந்த 2.5 வருடம் உடம்பு வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடம்புக்கு யோகா பண்றதா இருக்கட்டும், இல்லை எக்ஸசைஸ் பண்றதா இருக்கட்டும், வாக்கிங் அட்லீஸ்ட் போறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஹேர் கட், இல்லை நீங்க உங்க ஃபேஸுக்கு பண்ணிக்கிறது, புது ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறது, இல்லை ஈவன் டை பண்ணிக்கிற விஷயம், இதெல்லாம் நீங்க இந்த 1 வருஷம் பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. பிகாஸ் ராகு அங்க வராரு, குருவோட பார்வையும் படுது, கேட்கவே வேண்டாம். புது டயட் இருக்கலாமா, எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அண்ட் தென் நீங்க உங்களுக்கு யூஸ் பண்ற ஐட்டமே எப்பவுமே நீங்க ஒரு டைப் ஆஃப் ட்ரெஸ் போடுறீங்கன்னா வேற டைப் ஆஃப் ட்ரெஸ் மாத்தி போடுறது, ஆல் த டிஃப்ரெண்ட் திங்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வித் யுவர் ஓன் பாடி நடக்கும். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அதுல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா திஸ் ஆல்சோ ஹேப்பன்ஸ். என்னன்னா உங்களோட 11ஆம் இடத்துல குரு பார்வை விழுது இல்லையா? ஸோ நீங்க இப்போ புஷ் பண்றீங்களா, உங்களை புஷ் பண்ணி உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகிற சிச்சுவேஷன்ஸ்க்கு நீங்க வந்து லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பீங்க. என் இன்கம் நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கறது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 11ஆம் இடம்னு வரும்போது எல்டர் சிப்ளிங்ஸ், உங்களுக்கு பெரியவங்க, சிப்ளிங்ஸ்லேயே பெரியவங்க, அக்கா இல்லை அண்ணா, அவங்க வாழ்க்கையில ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கிறது, அதுவுமே வந்து உங்க ஜாதகத்துக்கு மூலமா அவங்களுக்குமே வந்து அந்த இம்பேக்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் தாண்டி நான் இவ்வளோ நாளாக பெருசாக வந்து என் சோஷியல் சர்க்கிள் கூட கேட்சப் பண்ணலைங்க அப்படின்னா, சோஷியல் சர்க்கிள்லாம் இம்ப்ரூவ் ஆகுறது, ஃப்ரெண்ட்ஸோட கேட்சப் பண்ணுறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் தென் 9ஆம் இடம் மேலே உங்கள் குரு பார்வைப்படும் போது இதில் என்னன்னா பர்டிகுலர்லி அப்ராட் போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், படிப்புக்காக நான் அப்ராட் போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இல்லை வேலைக்காக போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து இதன் மூலமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் போயிட்டு வர்றது, கோவில் போயிட்டு வர்றது, இல்லை இந்த கோவில் இருக்கிற மாதிரி நான் ஐகானிக் பிளேஸ், இப்போ ராமேஸ்வரம் நான் போயிட்டு வந்தேன், இல்லை நார்த் இந்தியா ஹிமாலயாஸ் நான் போயிட்டு வந்தேன், இப்படின்லாம் சொல்றது இல்லையா? அந்த ஐகானிக்காக கோயிலுக்காகன்னு இருக்க பிளேசஸ் போயிட்டு வர்றது, அது கூட வந்து பண்ணுவாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 9ஆம் இடம்னு வரும்போது அப்பா. ஸோ அப்பாக்கான சுச்சுவேஷன் அவங்களுக்கு கொஞ்சம் அன்சர்டனாக அவங்களோட வேலை ரீதியான விஷயங்களோ இல்லை அவங்களோட ஓன் சுச்சுவேஷன் இருக்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது. அவங்க ஹெல்த்துக்கான விஷயத்த வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்து நல்லா பண்ணிக்கிறது, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சி தட் இட் இஸ் ஹேப்பனிங். ஹையர் ஸ்டடீஸ் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு திஸ் இஸ் த பெஸ்ட் டைம். வெளிநாடு போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல டைம் தான். இல்லை நான் உள்ளூர்லேயும் வந்து நான் எக்ஸாம்ஸ் எழுதி ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னா இதெல்லாம் பெஸ்ட் டைம் இது காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குலாம். சரிங்களா? சரி, இப்போ நெகட்டிவ்ஸ்ல என்னென்ன இருக்கு, எதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஜாப்ல நம்ம வந்து ஸ்டக் ஆயிருக்கோமோ, என் ஜாப் வந்து நான் என்னால் மாற்றவும் முடியல, அதில் ப்ரொமோஷனும் கிடைக்கல, எனக்கு சேலரியும் மாற மாட்டேங்குது, அந்த மாதிரி ஸ்டக் ஆகிருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு இந்த டைம்ல கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுன்னா பொறுமையாக நீங்கள் கிராஜுவலாக ட்ரை பண்ணி மாற்ற பாருங்க, அவசரப்பட வேண்டாம். ஏன்னா இந்த டைம்ல ஸ்டெபிலிட்டி பாருங்க, மோர் தென் இன்கம் ஸ்டெபிலிட்டி பாருங்க, தட்ஸ் வாட் ஐ வுட் டெல். அண்ட் இன்னொன்று என்னன்னா ஹெல்த் பேஸ்டான இஷ்யூஸ் நீங்கள் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, ஜென்ரலாக இது ஸோ இந்த 5th ஹவுஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட வயிறுக்கான இடம், அப்பர் ஸ்டமக். சம்டைம்ஸ் யூ கேன் சி இந்த டைம் பீரியட்ல அந்த ப்ளோட்டிங் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். சாப்பிட்டா எனக்கு செரிக்க மாட்டேங்குது, அதுக்கேற்ற மாதிரி இந்த டைம் நீங்கள் கொஞ்சம் நிறையவும் சாப்பிடுவீங்க, சாப்பிட்டா செரிக்க மாட்டேங்குது, கொஞ்சம் ப்ளோட்டிங் இருக்கு, இல்லை எனக்கு தொப்பை வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆர் இன்கேஸ் இப்போ லேடிஸாக இருந்தால் சம்டைம்ஸ் தே கேன் கெட் ப்ரெக்னென்ட் இன் திஸ் டைம் சொன்னீங்கல்ல, அதனால அவங்க பாடி பெருசாகுது. ஏன்னா எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது குரு பண்ணுவார். அண்ட் இப்போ உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க குழந்தைங்களோட விஷயத்தில் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறது, அவங்களுக்கு எது நல்லது அடுத்து பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறது. குழந்தைங்களோட விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் யூ கேன் சி அவங்களோட திடீர்னு அவங்களும் நல்லா பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஸ்டடீஸ் நல்லா பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பரவாயில்ல இவ்வளோ நாளாக நான் வந்து பயந்துட்டு இருந்தேன் இப்போ நல்லா பண்ணுறாங்கன்னு ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம். இதுவும் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஆயில் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றது, ஸ்வீட்ஸ் கம்மியாக சாப்பிட்றது, அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் என்ன இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து முக்கியமானது நான் ஏற்கனவே கொஞ்சம் பிட் சொன்னேன், என்னன்னா ரைஸ் ஆஃப் லவ். அதாவது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 வருஷம் இருக்கு இல்லையா, குருவோட ஃபுல் சைக்கிள் வந்து 12 வருஷம். அதுல மெயினா பாத்தீங்கன்னா அந்த 1 வருஷம் மட்டும்தான் எப்போ 5ஆம் இடத்துல வராரோ அப்பதான் வந்து அந்த ரைஸ் ஆஃப் லவ் ஃபேக்டர் அப்படின்றத ரைஸ் பண்ணாரு. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
பூர்வ ஜென்மத்துல வந்து they would have been in a relationship, பார்ட்னர்ஸா இருந்திருப்பாங்க, கணவன் மனைவியா இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க லைஃப் வந்து ஃபுல்ஃபில்டா வாழாம மிஸ் பண்ணிருப்பாங்க அவங்கள. இந்த டைம் குரு 5ஆம் இடம்னு வரும்போது என்ன ஆகும்னா, நீங்க அந்த மாதிரி ஆட்களை மீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மீட் பண்ணுவீங்க, எனக்கு இவங்களை பார்த்து ரொம்ப நாள் பழகுன மாதிரி இருக்கு, எனக்கு இவங்களை பார்த்ததுமே திடீர்னு பிடிச்சிருச்சு, அந்த மாதிரியான ரைஸ் ஆஃப் லவ்க்கான டைம் தான் இது. ஒண்ணு அப்படி நடக்கலாம், புது ஆள் பார்த்து உங்களுக்கு பழகுன மாதிரி இருக்கேன்னு சொல்லி பிடிக்கிறது நடக்கலாம். அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த செகண்ட் சைட் வந்து ஏற்கனவே நீங்க பார்த்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை நீங்கள் மேபி கொஞ்ச நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து கொஞ்சம் நடுவில் மிஸ் ஆகிருக்கும். அவங்களே திரும்ப வர்றது உங்கள் லைஃப்பில், அவங்களே திரும்ப வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து திரும்ப வந்து அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுறதோ இல்லை இன்னும் தட் டைனமிக்ஸ் கேன் வேரி. இருந்தாலும் அவங்க திரும்ப உங்கள் லைஃப்பில் வர்றது உங்களுக்கே ஷாக் ஆயிருக்க விஷயங்கள். ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் நிறைய பேரோட லைஃப்பில் அது நடந்திருக்கும். போன எக்ஸ் எல்லாம் திரும்ப வந்து கால் பண்ணி பேசியிருப்பாங்க. எப்பத்துல இருந்தனா ஜான்வரியில இருந்தே நடந்திருக்கும். ஏன்னா வீனஸ் வந்து சுக்கிரன் வக்கரமா இருந்தாரு, அப்பத்துல இருந்தே நடந்திருக்கும். இப்ப கூட ஆல்ரெடி ஏற்கனவே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா, ரொம்ப நாளா பேசாம இருந்தவங்க வந்து பேசினாங்க, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, அதை நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒரு ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன். இது வந்து லவ்வுக்கு மட்டும் தானே, ரிலேஷன்ஷிப்க்கு மட்டும் தானே? ரிலேஷன்ஷிப்க்கு மட்டும் இல்லைங்க, உங்களோட லாஸ்ட் பேஷன், பிடிச்ச விஷயம், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும், சிங்கிங் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து வரைகிறது ரொம்ப பிடிக்கும், இல்லை எனக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் மாதிரியான ஜாப்ஸ் ரொம்ப பிடிக்கும், மேனேஜ்மெண்ட் ஓரியன்ட் ரொம்ப பிடிக்கும், இல்லை டெக்னிக்கல் ரொம்ப பிடிக்கும், எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை நீங்கள் நடுவில் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு வருடம் அதே உங்களுக்கு பண்ணுறதுக்கான தாட் ப்ராசஸ் முதல்ல வரும், அப்புறம் அதுக்கான வாய்ப்பு வரும். இந்த மாதிரி ஒரு விஷயம் தானேப்பா நம்ம பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த ரைஸ் ஆஃப் லவ், அந்த லவ்னு வரும்போது இட் கேன் பி அ ரிலேஷன்ஷிப், ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை இட் கேன் பி ஒரு பேஷனாக இருக்கலாம். இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த டைமில் பார்க்காம இருக்க மாட்டீங்க. இந்த ஒரு வருடம் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். எப்போ நீங்கள் பார்த்தாலும் இந்த வீடியோ ஞாபகம் வச்சுட்டு வந்துட்டு மென்ஷன் இட் ஹியர். ஏன்னா இந்த பேட்டர்ன் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம வந்து ஒரு பெர்சன்டேஜ் ஸ்கேலில் தான் பார்க்க முடியும் இல்லையா? ஸோ நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா அது வந்து இன்னும் மீதி பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கன்ஃபார்ம் பண்ணி இன்னும் இந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கத்துக்கிறவங்களுக்கும் ஓகேயா இது கன்ஃபார்மா ஒர்க் ஆகுது, 90% 99% ஒர்க் ஆகுது, நாங்கள் கிரேட் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு பேட்டர்ன் என்னன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மெச்சூர்டான அவுட்லுக் வர ஆரம்பிக்கும், வெரி மெச்சூர்ட் அவுட்லுக். ஏன்னா 5ஆம் இடம் குருன்றது எப்படின்னா நீங்க உங்க குருக்கே குருவா இருக்க மாதிரியான ஒரு அர்த்தம். ஓகேங்களா? 5ஆம் இடம் குருன்றது குரு மாதிரி நீங்க போதனை சொல்ற மாதிரியா இருக்கிற ஒரு பொசிஷன். அப்போ நீங்க முதல்ல மெச்சூர்ட் ஆவீங்க, மெச்சூர்டான பெர்ஸ்பெக்டிவ் வர ஆரம்பிக்கும். செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லேர்னிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க பயங்கரமா பிளான் பண்ண ஆரம்பிப்பீங்க, உங்க பிளானிங் அண்ட் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் நல்லா வேலை செய்யும். ஸோ இதுல என்ன ஆகும்னா நீங்க வந்து உங்களையே ப்ரெஷர் பண்ணிப்பீங்க, எக்ஸ்ட்ரீமா மண்டேக்கு வேலை கொடுத்து உங்களே ப்ரெஷர் பண்ணிப்பீங்க. இல்ல 5ஆம் இடம் வரும்போது கிட்ஸ், அவங்க படிக்கிற விஷயத்துல அவங்களுக்கு நிறைய நீங்க பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் ஒரு லிஸ்டே கொடுத்து நீங்க கிட்ஸை ப்ரெஷர் பண்ணுவீங்க. ஸோ இதுல யாராவது ஒண்ணு நீங்க இல்ல உங்க குழந்தைங்களை நீங்க வந்து ப்ரெஷர் பண்ணாம இருக்க மாட்டீங்க. இல்லைன்னா இட் கேன் பி ஈவன் யுவர் எல்டர்ஸ், உங்களோட தாத்தா பாட்டியா இருக்கலாம், இல்லை உங்களோட எல்டர்ஸா இருக்கலாம், அவங்கள போட்டு ஏதாவது நீங்க இது பண்ணணும் அது பண்ணணும்னு ப்ரெஷர் பண்ணுவீங்க. ஸோ டோன்ட் கெட் இன் டு தட் ப்ரெஷர். குரு அந்த ப்ரெஷர் கொடுப்பாரு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுப்பாரு, பட் அந்த ப்ரெஷர் பண்ண வேண்டாம். சரிங்களா? இப்போ ரெமடிஸ்னு வரும்போது உங்க 5ஆம் இடம்னு வரும்போது 5ஆம் வீடு குலதெய்வம், அண்ட் குரு அங்க வரும்போது குருன்னு வரும்போதே அது வந்து நம்ம தெய்வத்துக்கு சமானம் தான் குருவும். சரி சரிங்களா? அப்ப 5ஆம் இடம்னு வரும்போது உங்க குலதெய்வம் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது, உங்க குலதெய்வம்க்குன்னு மந்திரம் இருக்கு, அவங்களோட உங்க குலதெய்வமோட போட்டோ நீங்க வாங்கி வீட்டுல வச்சு பூஜை பண்றது, குலதெய்வம் ப்ரொடெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பூஜை பண்றது பண்ணலாம், அவங்க யந்திரம் வச்சு பண்ணலாம், அவங்க மந்திரம் சொல்லி பண்ணலாம். அப்படி என் குலதெய்வம் யாருன்னே தெரியாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அழகா என்ன பண்ணலாம், ஒரு ஒரு சொம்பு வச்சுட்டு, அழகா ஒரு பஞ்ச பாத்திரம் இல்லை சொம்பு மாதிரி வச்சுட்டு அதுக்கு வந்து நீங்க அந்த பட்டை குங்குமம்லாம் வச்சுட்டு அந்த சொம்புல நீங்க தண்ணி வைக்கிறதே அதே உங்க குலதெய்வம்னு நினைச்சு கும்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? இது பண்ணலாம். ஸோ உங்க குலதெய்வம் தெரிஞ்ச யாருன்னு தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க வந்து டெய்லி அந்த 21 டைம்ஸ் மந்திரங்கள் சொல்றது, ஏன்னா 5ஆம் இடம் மந்திரங்களுக்கும் தான், நம்ம ட்ரெடிஷன்ஸ்க்கும் தான் சொல்றது வந்து குருவை ஆக்டிவேட் பண்ணோம். 5ஆம் இடத்துல இருக்க குரு ஆக்டிவேட் ஆவாரு, நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ எனக்கு இன்னொரு விஷயம், எனக்கு வந்து குலதெய்வம் யாருன்னே தெரியல அப்படின்னாலும் சரி, இல்லை எனக்கு குலதெய்வம் தெரியுது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லைஃப்ல ஏதோ ஃபுல்ஃபில்டா இருக்குன்னு தெரிஞ்சாலும் சரி, உங்க இஷ்ட தெய்வமா நீங்க கண்டுபிடிங்க.
ஓகேங்களா? ஏன்னா உங்க இஷ்ட தெய்வம் தான் உங்க ஆன்மா எந்த லோகத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்றத காட்டுவாரு. ஸோ அந்த இஷ்ட தெய்வம் அது யாரா வேணாலும் இருக்கலாம், எந்த கடவுளா வேணாலும் இருக்கலாம். அதை வந்து இஷ்ட தெய்வம் நீங்க தெரிஞ்சுக்கும் போது அவங்கள பின்பற்றும் போது லைஃபோட பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அந்த இஷ்ட தெய்வம் மெடிடேஷன் தாங்க கீழே இருக்க லிங்க்ல இருக்கு, அதையும் வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இட்ஸ் அன் ஆப்ஷன். சரிங்களா? சரி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் கும்பம் அண்ட் மீட் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.